நவம்பர் மாதம் வந்த அந்த பெருமழையின் போதே சென்னை மாநகரின் தெருவெங்கும் ஓடி தீர்த்தது வெள்ளம். மாநகரின் மையப்பகுதிகளே தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது ஆற்றங்கரையோர மக்களின் நிலைமையை கேட்கவா வேண்டும்? மூழ்கிக் கிடந்தன குடிசைகள், சாலைகளுக்கு வந்துவிட்டன மக்கள், ஸ்தம்பித்துப் போனது போக்குவரத்து. மொத்தத்தில் ஆடிப்போனது சென்னை. கனமழைதான், பெரும் அவதிதான். இருந்தாலும் சமாளித்து விட்டார்கள் சென்னை மக்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது இன்னொரு கனமழை உண்டு என்றும், அது சென்னை நகரையே புரட்டி போடப் போகிறது என்றும். டிசம்பர் 1 அன்று இரவு மழை மிக கடுமையாக பெய்தது. தொடர்ந்து பெய்த பேய் மழையால் மீண்டும் மாநகரில் நீர் தேங்க ஆரம்பித்தது. சென்னையை சுற்றியுள்ள ஏரிகள் நிரம்ப ஆரம்பித்தன. சென்னையின் முக்கிய ஏரிகளான செம்பரம்பாக்கம், பூண்டி, சோழவரம், புழல் அபாய கட்டத்தை தாண்டின. டிசம்பர் 2 இனிமேலும் தாக்குப்பிடிக்க முடியாது என்று செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டது தமிழக அரசின் பொதுப்பணித்துறை. சென்னை நகருக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் முக்கிய ஆறுகளில் ஒன்றான அடையாற்றில் கட்டுக்கடங்காத வெள்ளப்பெருக்கு. 33,000 கன அடிக்கு அதிகமான நீர் செம்பரம்பாக்கத்தில் இருந்து திறந்துவிடப்பட்டிருந்தது. அடையாறு வழியாக சென்னை மாநகரை தொடும்போது நீரின் அளவு 2 மடங்கு அதிகமாயிருந்தது. 3 மடங்கு இருந்திருக்கலாம் என்றும் கூறினார்கள். அடையாறு, கூவம் நதிகளை நம்ம கிராஸ் பண்ணும்போது அந்த நதிகளை ஒரு வெறுப்போட தான் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த நதிகளையே இப்போ நாம பயங்கரமா பார்க்குற ஒரு கட்டம் வந்துச்சு. மக்கள் கூட்டம் கூட்டமா பாலத்து மேல நின்று அந்த நதிகளை ரொம்ப பிரமிப்போட பார்த்தாங்க. அடையாற்றின் கரைகளில் உள்ள அத்தனையையும் அடித்துச் சென்றது வெள்ளம். நகருக்குள் அடையாறு நுழைந்தவுடன் முதலில் அடி வாங்கியது போரூர் பகுதிகள். அடையாறு கரை ஒட்டிய போரூர், மணப்பாக்கம், நந்தம்பாக்கம், ராமாபுரம் பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. சென்னை விமான நிலையமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. அடுத்து ஈக்காட்டுத்தாங்கல் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது வெள்ளம். அடையாறு பாதையில் இருந்த அடுத்த குடியிருப்பு பகுதி சைதாப்பேட்டை. மறைமலை அடிகள் பாலத்திற்கு அருகே அமைந்துள்ள திடீர் நகர், டோபிகானா பகுதிகளில் வெள்ளம் புக வீடுகள் அத்தனையும் மூழ்கிப் போயின. நேரம் ஆக ஆக அடையாற்று தண்ணீர் மறைமலை அடிகள் பாலத்திற்கு மேல் செல்ல ஆரம்பித்தது. சைதாப்பேட்டையில் இருந்து தீநகர், நந்தனம் பகுதிகளுக்குள்ளும் நுழைந்தது தண்ணீர். கட்டுக்கடங்காத காட்டாறாக காட்சியளித்தது நந்தனம் பகுதி. கோட்டூர்புரம் பாலம் அருகே இருந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த வெள்ளம் தரைதளம் தாண்டி முதல் தள வீடுகளுக்குள் இருந்த பொருட்கள் அத்தனையையும் நாசம் செய்தது. பகுதி மக்கள் அனைவரும் 4வது தளத்திற்கு மேல் இருந்த மொட்டை மாடியில் சென்று அமர்ந்தவர்கள் உயிர் பயத்தில் அப்படியே உறைந்து போயினர். கோட்டூர்புரம் பிரதான சாலையே வெள்ளக்காடானது. கோட்டூர்புரம் தாண்டிய வெள்ளம் ஆழ்வார்பேட்டை, ஆரேபுரம் என்று பரவி சாந்தோம் பகுதியை எட்டியது. என் கூட ஒர்க் பண்ண சித்தார்த், அவரோட வீட்டுக்குள்ளே அப்படியே பாதி வீடு நேற்று நான் போய் பார்த்தேன். ஃபுல் வீடு தண்ணி. அவர் பெரிய நடிகராக இருக்கலாம், அவர்கிட்ட நிறையா காசு இருந்திருக்கலாம். அது மாதிரிலாம் யாருமே இல்லை. இப்போது எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்னெல்லாம் வச்சுருந்தோமோ அது எதுவுமே இந்த வெள்ளத்தில் பயன்படல. கூவத்தில் பெருக்கெடுத்த வெள்ளம் அண்ணாநகர், அமைந்தக்கரை, நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை பகுதிகளில் பரவி தாழ்வான பகுதிகளில் இருந்த அத்தனை வீடுகளுக்குள்ளும் நுழைந்தது. கோயம்பேடு, வடபழனி,
விருகம்பாக்கம், வளசரவாக்கம் பகுதிகளும் மழை வெள்ளத்தின் கோர பிடியில் இருந்து தப்ப முடியவில்லை. பெருங்களத்தூர் ஏரி உடைந்து தாம்பரம் அருகேயுள்ள முடிச்சூர் பகுதியை அப்படியே மூழ்கடித்தது வெள்ளம். பெருங்களத்தூர், அனகாபுத்தூர், படப்பை, கூடுவாஞ்சேரி பகுதிகளும் மூழ்கடிக்கப்பட்டன. தென்சென்னை பகுதிகளான வேளச்சேரி, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளும் தொடர்ந்து பெய்த பெருமழையால் வெள்ளக்காடாகத்தான் காட்சியளித்தன. பூண்டி, புழல் நீர்த்தேக்கங்களில் இருந்து காட்டாறு போல் வெளியேறிய நீர் சென்னையின் வடபகுதிகளுக்குள் புகுந்தது. புதுவண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, வியாசர்பாடி, திருவொற்றியூர், மணலி உள்ளிட்ட வட சென்னையின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கத் துவங்கின. மழை நின்றது. மெதுவாக வடியத் துவங்கியது வெள்ளம். வெள்ளம் பெருகியபோது வீதிக்கு வந்தவர்கள், வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் பள்ளி வளாகங்கள், கோவில்கள், திருமண மண்டபங்கள், உயர்ந்த குடியிருப்பு பகுதிகள் போன்ற இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். மழை வெள்ளம் இருந்த நாட்களை விட இப்போ இருக்கிற நாட்கள் ரொம்பவே கொடுமையா இருக்கு. வீட்டுக்கு வெளியே மட்டும் இல்லாம வீட்டுக்கு உள்ளேயும் அவ்வளவு குப்பைகள். இந்த குப்பைகளை நாம எப்ப அகற்றிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க போறோம்னு தெரியல. வெள்ளம் வடியத் துவங்கியவுடன் பலர் வீடு திறந்து விட்டாலும் சிலருக்கு அடுத்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு பொருள் கூட எடுக்கலையா, எல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படியே போச்சு. துட்டு, நகை, பொருளுங்கெல்லாம், பீரோ, அது இதெல்லாம் போச்சு. வீடுகள் காணாமல் போகிருந்தது, அல்லது வீடு இருந்தும் வசிப்பதற்கு முடியாத இடமாகத்தான் அது இருந்தது. குழந்தைங்களுக்கு 3 நாளாக பேதி, ஜுரம், இப்படியே வெளியில் போக முடியல. இந்த நாத்தம், எலி, பூனை, நாய் எல்லாம் செத்து கிடக்குது. நாங்களே எல்லாம் இந்த தெருவில் வந்து ஆள் கொஞ்சம் 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 எடுத்து சுத்தம் பண்ணின்னு இருக்கிறோம். ஏன்னா போக்குவரத்துக்கு வழி இல்லை. வீதிகள் மட்டுமல்லாமல் வீடுகளுக்குள்ளும் அண்டிக் கிடந்தன குப்பைகளும் சேரும் சகதியும். இதே தண்ணி அப்படியே ஏறிட்டே இருக்குது. இந்த நாத்தத்தை பார்க்க தாங்க முடியலங்க. எல்லாம் இந்த கவர் கட்டி வச்சுன்னு இருக்கேன். கவர் கட்டி இப்போ நான் இன்னைக்கு குப்பை அல்ல வந்திருக்கேன் வீட்டில். இந்த மழை வெள்ளத்துல அதிகமா பாதிக்கப்பட்டது சைதாப்பேட், கோட்டூர்புரம் போன்ற பகுதிகள். சென்னையில இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இருக்குன்னு நம்ம இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த பகுதிகளெல்லாம் நம்ம போய் பார்த்தா மக்கள் இப்படியும் வாழ்றாங்களான்னு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. வீதிகளில் ஓடிக்கொண்டிருந்தது சாக்கடை நீர். மாநகரமே ஒரு குப்பை மேடாகத்தான் காட்சியளித்தது. எந்த அளவுக்கு மக்கள் பாதிச்சிருக்காங்கன்றது பார்க்கறது கிடையாது. ஒரு அதிகாரிங்க வந்தாலும் ரோட்டோட முடிச்சுக்கிறாங்க. வரலாறு காணாத மழை, வாட்டி எடுத்தது வெள்ளம். இருக்க இடமில்லை, உண்ண உணவில்லை. அத்தனையையும் சமாளித்து மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கிவிட்டனர் மக்கள். உண்ண உணவில்லை, இருக்க இடம் இல்லை, வாழ்க்கையே வெறுமையாயிடுச்சு. இந்த நேரத்துல நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா வந்தது நம்ம கூட வாழ்ற இதே சென்னை மக்கள் தான், குறிப்பா இளைஞர்கள். அரசோ அரசியல் கட்சியோ எவரும் உடன் வந்து நிற்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கள் எழுந்து கொண்டு இருந்தாலும், மற்றொரு புறம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தந்தவர்கள் தன்னார்வலர்கள். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மட்டுமல்லாது வெள்ளத்திற்குப் பிறகான அந்த புதிய வாழ்க்கையை துவங்குவதிலும் தன்னார்வலர்களே மக்களுக்கு உதவியாக வந்து நின்றார்கள். அதில் பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்கள். சென்னைக்கே ஒரு பெரிய டிசாஸ்டர்னும் போது நாங்களாம் சென்னையிலே வாழ்ந்துட்டு இருக்கோங்க. எங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ கண்டிப்பாக நம்ம மக்களுக்காக நம்ம செய்யாமல் வேற யார் செய்ய போகிறா? ஸோ நாங்கள் இப்போ தான் நேற்று ஒரு இடத்துல கொடுத்துட்டு வந்தோம். எங்கது ஆரேபுரமில் கொடுத்துருக்கோம். இப்போ தான் சங்கரா ஹால்லேருந்து இன்னும் நிறைய கூட்ஸ் கலெக்ட் பண்ணி ஒருத்தருக்கும் ஒரு வீட்டுக்காக கொண்டு போய் கொடுத்தா தான் ரீச் ஆகும் அப்படின்ட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ எங்கள் மெயின் எய்மே வந்து சென்னையை நம்ம மீட்கணும். ஸோ கம் அப் சென்னை அப்படின்றது தான் எங்கள் லோகோ. சென்னையின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்து பிரமிக்கத்தக்க செயல்பாடுகளில் இறங்கினர். அதற்கு உதவியாக இருந்தது வலைதளம். ஃபேஸ்புக்கில், இன்டர்நெட்டில் ஐயோ மழை இப்படி பெய்யுதுன்னு வந்து பரிதாபமாக பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி, அந்த கில்ட்டியாக இருந்தது. நான் இது இவ்வளோ பேர் வருவாங்கலாம் தெரியாது. ஆனால் போய் பண்ண ஆரம்பித்த நேரத்தில் நானே என் பசங்க 4 பேர் போயிட்டு எங்களால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரோட்டில் இறங்கினேன்.
நடிகர் சித்தார்த்தும் அவரது நண்பர் பண்பலை வானொலி ஆர்ஜே பாலாஜியும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி களத்தில் இறங்கி வேலை செய்தது மேலும் பல இளைஞர்களை உற்சாகத்துடன் பணியாற்ற வைத்தது. அந்த நேரத்தில் நான் போனதுனால இவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்லாம் 1% தாட் கூட கிடையாது. இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் முன்னாடி போகும்போது பின்னாடி இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுதான் எனக்கு இதில் இப்போ வரைக்கும் நம்ப முடியாத ஒரு விஷயம். சமூக வலைதளங்களை சரியாக பயன்படுத்தி முழுமையான ஒரு வலை பின்னலை உருவாக்கி மிக அழகான ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டனர் அந்த இளைஞர்கள். வெளியூர்கள் மற்றும் வெளிநாடுகளில் அமர்ந்து கொண்டு இங்கே உள்ள தங்களது நண்பர்களை களத்தில் இறக்கினர் சிலர். மழை வெள்ளத்தில் தத்தளித்தவர்களை மீட்பதில் இராணுவம், கப்பற்படை, விமானப்படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, கடலோர காவல்படை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினரின் செயல்பாடுகள் ஆச்சரியத்தக்க வகையில் இருந்தாலும் வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்த சமயத்தில் உடனடியாக களத்தில் இறங்கி மீட்புப் பணி புரிந்து நம்மை அதிசயிக்க வைத்தவர்கள் சென்னையின் இளம் தலைமுறையினர்தான். முன்னாடி நம்ம எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம். எந்த விஷயமா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ரியாக்ஷன் இருக்கும். ஆனால் ஆக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே தி ஆக்டர் ஆன் இட். இந்த மழை வெள்ளத்தில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஜாதி, மதம், பேதம்லாம் மனிதத்திற்கு கிடையாது. அதை நிரூபித்தது இந்த மழை வெள்ளம். முகமது யூனிஸ் சென்னை நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த இளைஞர். டிசம்பர் 2ஆம் தேதியன்று சென்னை புறநகர் பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிந்தவுடன் தனது நண்பர்களை கூட்டிக் கொண்டு அவர்களை காப்பாற்ற நுங்கம்பாக்கத்தில் இருந்து ஊரப்பாக்கம் பயணமானார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முசாஃபர், ரியாஸ், கோபிநாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் தேவர் த பேக் போன் பிஹைண்ட் மீ சைட். ஓகே, நம்ம பண்ணலாம், நிச்சயமாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது என்ன தேவை அப்படின்னு பார்த்தா தேவர் போட்ஸ். ஸோ போட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ போட்ஸாக ஓகே ஃபைன் சொல்லிட்டு நாங்கள் போட்ஸை அரேஞ்ச் பண்ணுமேன்னு சொல்லிட்டு பெசனரில் போய் 7 போட்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். ஆனால் அரேஞ்ச் பண்ண பிறகு போட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு லாஜிக்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் கோயம்பேட்டில் போய்ட்டு ஒரு 4 o'clock போல் நாங்கள் போட்ஸ் எடுத்துகிட்டு லாரி எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து போட் எடுத்துகிட்டு போய்ட்டு ஊரப்பாக்கத்துக்கு போனோம். ஒரு பெட்ரோல் பங்க், இந்தியன் பெட்ரோல் பங்க் ஊரப்பாக்கம் வெளியில். இட் வாஸ் 8 feet வாட்டர். ஆல்ரெடி இட் வாஸ் டவுன் த கிரவுண்ட். ஸோ 8 feet வாட்டர் இருந்துச்சப்போ நாங்கள் போட் கிட்டே போனோம். போட் எடுத்துகிட்டு அவங்க கத்திட்டே இருந்தாங்க. போட் எடுத்துகிட்டு போகும்போது எங்களுக்கு அவங்க ப்ரெக்னென்ட் தெரியாது. பட் என்னென்னு பார்த்தா என்னோட போட் கவுந்துடுச்சு ஆக்சுவலாக. பட் போட் மேனுக்கு தே கேம் பேக். பட் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. என்ன பண்ணுறதுன்னு புரியாத பட்சத்தில் ஐ நோ திஸ் வேர் ஐ கேன் ஸ்டாண்ட் பெர்பெண்டிகுலர் டு போஸ்ட். பிடிச்சி நான் நிற்க முடியும். இப்படி சைடிங்கா. ஸோ அந்த மாதிரி பிடிச்சி ஐ புல் தம் இன்டு த போட். நிறைமாத கர்ப்பிணி பெண்ணான சித்ராவை அவரின் குடும்பத்துடன் காப்பாற்றிய யூனிஸிற்கு அன்றைய பகலில் ஒரு செய்தி வந்தது. அவர் காப்பாற்றிய சித்ரா மோகன் தம்பதியினருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று. அந்த பெண் குழந்தைக்கு யூனிஸின் பெயரையே வைத்திருக்கிறார்கள் சித்ரா மோகன் தம்பதியினர். பணத்தில் கிடைக்காத ஒரு சந்தோஷம், பணத்தில் கிடைக்க சந்தோஷம் இட்ஸ் நெக்லிஜிபிள் ஒன். அது கிடைக்காத சந்தோஷம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லை, அண்ட் எஃபர்ட் டு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை பண்ணுறோன்னு ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணணுன்ற ஒரு எஃபர்ட் எடுக்கிறோம் இல்லையா, அதனால மக்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னா, அதனால அவங்களுக்கு உண்மையிலே ஒரு யூஸ் ஆகுதுன்னா அதில் கிடைக்கிற பிளிஸ் மாதிரி எதுவுமே இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைய இரவு மட்டும் மழை வெள்ளத்தில் தவித்த நூற்றுக்கணக்கானவர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள் யூனிஸும் அவரது நண்பர்களும். யூனிஸ் போன்று பல இளைஞர்கள் இப்படி மீட்புப் பணிகளில் இறங்கி பல உயிர்களை கரை சேர்த்திருக்கின்றனர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மிஷினில் ஆஸ் அ டீம் இல்லையா, நான் மட்டும் இல்லைனோ, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லைனோ, கிரேட் சல்யூட் டு த போட்மேன். ஆக்சுவலாக சென்னை கடலோரம் வாழும் மீனவ இளைஞர்களின் மீட்புப் பணி சாகசங்கள் பலரை நெகிழ வைத்தன. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் தண்ணியில் மாட்டிக்கிட்டாங்க. நான் காப்பாற்ற வந்தேன். அப்போ என்னை எலி கடிச்சிச்சு. அங்கே நெஞ்ச அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. மீட்புப் பணிகளில் மட்டுமல்லாமல் நிவாரணப் பணிகளிலும் உற்சாகத்துடன் பங்கேற்று இந்த நாட்டையே ஆச்சரியப்பட வைத்தது இந்த தன்னார்வலர்கள் படை. மெடிக்கல் கேம்ப் இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் டுமாரோ ஒரு டே ஆஃப்டர் டுமாரோ வந்துடுவாங்க. பெட்ஷீட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், பிளாங்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்,
பாய் எல்லாம் வந்துட்டே இருக்குது. சாரீஸ், எவ்ரிதிங், நைட்டிஸ் எல்லாமே. கோட்டுப்புறம் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப டேமேஜ் ஜாஸ்தி இருக்குது, நிறைய பேர் வீடே இல்லாமல் ரோட்டில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் கோட்டுப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பேஸ்ட்டு, இது பெட்ஷீட்ஸு, டவல்ஸு, பிஸ்கெட்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே. ஸோ அதனால் வந்து இந்த கடையில் வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த தடவை வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், யூத்ஸ் ஃபுல்லாக. அண்ட் அவங்களும் நிறைய செலிப்ரிட்டிஸ் கீழே வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உணவு, உடுக்க உடை, அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாது நோய் பரவாமல் தடுப்பதற்கு மருந்துகளும் கொடுத்து உதவினார்கள் இளைஞர்கள். எதனா நிலவம்பு கஷாயம் செஞ்சு மக்களுக்கு இதே மாதிரி சேரியில் இருக்கிற பசங்களுக்கு, அதே மாதிரி நல்ல காவாங்கரை ஓரமாக இருக்கிற மக்களுக்கு நாங்கள் வந்து இந்த டீ கேனில் ஊற்றி கடந்த ஒரு மாதமாக 1.5 மாதமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம் இளைஞர்களின் சேவை உள்ளத்தை கண்ட வெளிநாட்டவர்களும் களத்தில் இறங்கி தன்னார்வலர்கள் நடத்திய மருத்துவ முகாம்களில் பணியாற்றியது இந்த பேரிடர் சமயத்தில் நடந்த மற்றொரு ஆச்சரிய நிகழ்வு. I heard about the flooding and my job is flexible. I work with an NGO down in Bangalore. And so I had some time and I thought I should do what I can do to help. So I came and to stay with some friends, and walking down the street I saw this clinic and I asked if they needed help and they said yes. So I'm here. நாங்க எல்லாம் வாலண்டியர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நாங்கள் ஒரு சின்ன டேபிள், ஒரு சேர் மிடில் ஆஃப் த ரோட்ல வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டோம். இப்போ யாரோ வந்து நமக்கு ரொம்ப மக்கள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு, ஒரு ஆள் ஷாமியானா கொடுத்தாங்க, ஒரு ஆள் டேபிள் கொடுத்துருக்காங்க, சில பேர் வந்து மெடிசின் கொடுத்துருக்காங்க. I stay in Chennai because I went to one course and travel tourist, and finish my course I come back to Brazil. No possible come back now because the rain, the airport closed, and now I need to help the people. ஜாதி, மதம் பார்க்கவில்லை, ஊர் பெயர் கேட்கவில்லை. நம் இளைஞர்கள் பார்த்ததெல்லாம் மனிதம் மட்டுமே. பார்க்கவே கண் கூசும் குப்பை மேடுகளில் ஏறியும், சாக்கடை நீரிலும், சேறு சகதியிலும் நின்று கொண்டு சிரமம் பாராமல் துப்புரவு வேலை செய்தனர் பல கல்லூரி மாணவர்கள். மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அதை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீரில் தண்ணியில் போய் இவ்வளவு கழுத்தளவு தண்ணி இருக்குது, அதில் போய் மக்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் இன்றளவு செஞ்சுட்டு இருக்கிறோம். கடந்த நாட்களாக செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா துப்புரவு பணி செய்கிறோம் எல்லா ஏரியாலையும். ஒரு பக்கம் மனிதர்களை காப்பாற்றி அவங்களுக்கு உணவு உடையெல்லாம் கொடுத்தாங்க. அதை விட ரொம்பவே அழகா இன்னொரு விஷயம் நடந்தது. நம்ம கூட வாழ்கிற பிராணிகளை காப்பாற்றி அவங்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்தாங்க நம்ம மக்கள். மனிதர்களை மட்டுமே காப்பாற்றுவதல்ல எங்கள் வேலை. இந்த ஃப்ளட் சிச்சுவேஷனால் வாலண்டியர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஆனால் ஹியூமன் ஷெல்டர்ஸ் டவுன் ஃபுல்லாக வந்து எங்கெல்லாமோ ஷெல்டர்ஸ் இருக்குது, எங்கெல்லாமோ வந்து வாலண்டியரிங் ஒர்க் வந்து பண்ணலான்னு கூப்பிட்டாங்க. ஆனால் அனிமல் ஷெல்டர்து வந்து இது ஒன்று, அதுக்கப்புறம் மேபி வந்து இன்னும் கொஞ்சம் டவுனில் வந்து வேறு ஏதானு 2-3 இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப ரேர். எல்லாரும் வந்து மனுஷருக்காக பண்ணுறாங்க. நாய், பூனை இவங்களெல்லாம் பார்த்துக்கிறதே இல்லை. பிராணிகள் நலனும் மனிதத்திற்குள் தான் வருகிறது என்று இரவு பகல் பாராமல் சுற்றி சுழன்று வேலை செய்து கொண்டிருக்கிறது ஒரு குழு. சிட்டியில் மற்ற இடத்துல நடக்கிற ரெஸ்கியூ எல்லாம் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து, கொஞ்சம் எஸ்பிசிஏ டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்கள வந்து உடனே அடாப்ஷன் அந்த மாதிரி இதில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாய்கள் பார்த்துக்கிறது தான் வந்து மெயின் வேலை. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, மில்க் ஃபீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வெளில போய் மெடிசின்ஸ் வாங்கிண்டு அவங்கள பார்த்துண்டு அவங்களோட இருந்துண்டு, அதுக்கப்புறம் யாரெல்லாம் அடாப்ஷனுக்கு வராங்களோ அவங்கள பார்த்துண்டு அவங்கள கைட் பண்ணி ப்ராசஸ் என்னென்னு சொல்லி கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணி 4 நாளாக பண்ணிட்டுருக்கேன் வாலண்டியரிங். ஒரு வாலிபு பசங்க வந்து இவ்வளோ டெடிக்கேட்டாக இத்தனை வேலையை விட்டுட்டு ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரலையும் நிற்கிறாங்க. நேற்று 8 மணி ஆகிடுச்சு, அது வரலையும் கூடவே இருந்து எல்லாம் ஒரு விதத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ அனிமல் லவர்னு வந்து என்னால் கூப்பிட்டுக்க முடியாது. ஆனால் எனக்கு டாக்ஸ் அவ்வளோவா முன்னாடி பிடிக்காம இருந்தது. ஆனால் வந்து நான் இங்கே வந்து பண்ணுறாங்கன்னு கேட்டப்போ நான் வந்து இங்கே வந்து பார்த்தா 4 நாள் ஆயிடுச்சு. நான் இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். ஏன்னா எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டோட நான் இங்கே வந்து வாலண்டியராக இன்னும் இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இந்த 4 நாளுக்கு அப்புறம் நான் அனிமல் லவர்னு என்னை டெஃபினட்டாக கூப்பிட்டுக்கலாம். இவர்கள் காப்பாற்றிய நாய்கள், பூனைக்குட்டிகள் மட்டும் 100 கணக்கிற்கு மேல். தண்ணீரில்
தத்தளித்துக் கொண்டிருந்த மாடுகள், ஆடுகள், மான், குரங்கு, பறவைகள் மட்டுமல்லாது வனத்துறையினரின் உதவியுடன் சில பாம்புகளையும் காப்பாற்றியிருக்கிறது இந்த இளைஞர் படை. இதுபோல பல இளைஞர் குழுக்கள் வெள்ளம் பாதித்த பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றன. சென்னைக்கு மட்டும் இல்லை, இந்தியாக்கே வந்து ஒரு பெரிய இது. ஏன்னா வந்து பெங்களூர்லேருந்து, பாம்பேலேருந்து நிறைய இடத்துலேருந்து வந்திருக்காங்க எங்களுக்கு யங் வாலண்டியர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியாவே நம்ம யங்ஸ்டர்ஸ் தான். இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஃப்ளட்ஸோடு நிறுத்திடாமல் இது கண்டினியூஸாக நம்மளுக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேர் கிடைக்கிற வரைக்கும் இது கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த பேரிடர் சமயத்தில் காவல்துறையினரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தன்னார்வத்துடன் இறங்கி பணியாற்றியதை பல இடங்களில் பார்க்க முடிந்தது. அவர்களுக்கு உதவியாக வெள்ளம் பாதிக்கப்பட்ட சாலைகளில் நமது இளைஞர்கள் தங்கள் நேரத்தை செலவிட்டு போக்குவரத்தை சீர் செய்வதிலும், வாகனங்களுக்கு வழிகாட்டுவதிலும், சிரமப்பட்டவர்களை கரை சேர்ப்பதிலும் உழைத்த உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை. இந்த பேரழிவுக்கு அடித்தர காரணங்கள் என்ன அப்படின்ற புரிஞ்சுக்கிற ஒரு பணியில் அவங்க இறங்கணும். அது கூட்டம் கூட்டமாக, சின்ன சின்ன கூட்டங்களாக இறங்கலாம், பெரிய கூட்டங்களாக இறங்கலாம். ஆனால் கேள்விகள் கேட்டு இதுக்கான உண்மையான பதில்களை அவங்க கண்டுபிடிச்சி அதை மாற்றுறதுக்கான பணிகள்லாம் அவங்க இறங்கணும். அரசியல் ஒரு கேவலமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. அரசியலை ஒரு தூய்மையான ஒரு இடமா மாற்ற வேண்டிய ஒரு கடமை அவங்களுக்கு இருக்குது. என்ன இதுலேருந்து கிடைக்கும்னு கேட்டால் அது பெருசாக எதுவும் சொல்ல முடியல. எங்களால் பண்ண முடியுது, நாங்கள் பண்ணுறோம். யங்ஸ்டர்ஸை பற்றி ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்குது. அதாவது இவங்க வந்து படிக்கிறாங்க, உடனே வேலைக்கு போயிடறாங்க, இல்லை அப்ராட் போயிடுறாங்க. அது இப்போ கிடையாது. ஏன்னா நிறைய சோஷியல் மீடியா சைட்டில் பார்க்கும்போது எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இது அடுத்த லெவலுக்கு எப்படி போகும், இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இதே மாதிரி நம்ம எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை எந்த லெவலில் வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு நம்ம அரசியல் போகணும், பெரிய அந்த பதவியில் நிற்கணும்லாம் கிடையாது. உங்கள் தெருவில் ஒரு மரம் வெட்டுறாங்க, அதை நீங்கள் 4 பேர் சேர்ந்து போய் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அரசியல்வாதி. இதோட ஸ்டாப் பண்ணாமல் அடுத்து என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்திய சுதந்திர போர், இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், கார்கில் யுத்தம், சென்னை மழை, வெள்ளப் பேரழிவு போன்ற உணர்வு பூர்வமான சமயங்களில் ஊர்கூடி தேர் இழுக்கும் இளைஞர்கள் அவர்களின் அந்த நல்ல உள்ளத்தை தங்களது அன்றாட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு செயலிலும் கொண்டு வந்தால் எது மாதிரியாக இருக்கும் நம் எதிர்காலம்? பாருங்க, நம்ம இளைஞர்கள் எவ்வளவு பொறுப்பா அழகா இருக்காங்கன்னு. இந்த விஷயம் இப்படியே தொடர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்.